முன்னாள் ஆளுநர் தமிழிசையை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் அண்ணாமலை. அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழிசையின் சாலிகிராமம் இல்லத்திற்கு நேரில் சென்று அண்ணாமலை நலம் விசாரித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழிசை அண்ணாமலை இடையே கருத்து வேறுபாடு என்று தகவல்கள் பரவி வந்த நிலையில் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழிசையை அண்ணாமலை நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் லதா, இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழிசை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக அந்த வதந்திகள் என்பது பரவி வந்த நிலையில் தற்பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசையை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்திருந்த நிலையில் இன்றைய தினம் தமிழிசையினுடைய சென்னையில் இருக்கக்கூடிய தமிழிசையினுடைய இல்லத்திற்கே நேரில் சென்று அவரோடு கட்சி வளர்ச்சி தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்தும் தமிழிசையிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்தாலோசனை செய்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் கட்சியினுடைய அடுத்த கட்ட அந்த பணிகள் தொடர்பாகவும் இரண்டு பேரும் ஆலோசனை செய்ததாக அந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. முக்கியமாக முன்னாள் ஆளுநர் தமிழிசையை ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருந்த நிலையில் இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய தமிழிசையினுடைய இல்லத்திற்கு நேரில் சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசையை நேரில் சந்தித்து அந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருப்பதாக அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கிடையே தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக தகவல்கள் வெளியாகி இருந்த ஒரு நிலையில் இந்த விவகாரத்தில் இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு என்பது நாம் புரிந்து கொள்ளலாம். இதற்கிடையே இந்த சந்திப்பின் போது முக்கியமாக பார்த்தோம் என்றால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் பாஜக எந்தெந்த தொகுதிகளில் இன்னும் கூடுதல் வளர்ச்சி என்பது தேவைப்படுகிறது, அதே போல எந்தெந்த தொகுதிகளில் என்ன மாதிரியான முடிவுகள் வந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும் அந்த ஆலோசனை என்பது நடைபெற்று இருக்கிறது. அதே போல தமிழிசை ஏற்கனவே ஆளுநராக இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது மீண்டும் அரசியல் இறங்கியிருக்கிறார். இதற்கிடையே அதாவது தமிழிசையினுடைய பங்குகள் இந்த கட்சியில் இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும், இரண்டு பேரும் சேர்ந்து இந்த கட்சியை எப்படி அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்ல போகிறார்கள் என்பது தொடர்பாகவும் இரண்டு பேரும் ஆலோசனை செய்ததாகவும் அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.